தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தத்தோடு கூட வந்து இந்த செய்தியை கேட்டு உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு பலப்படுவது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு காரியம். குடும்பத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை கண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய் அழைக்கிறேன். சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் மகத்துவமுள்ளவர். அவருடைய மகத்துவமான காரியங்களை நாம் விவரிக்கும் போது தேவனுடைய வல்லமையை குறித்தும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வல்லமை எவ்விதமாக நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறது, கிரியை செய்ய முடியும், அதற்கு அவசியமான காரியங்கள் என்ன, சில உதாரணங்களோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நாம் அநேகர் இந்த வசனத்தை அறிந்திருக்கலாம். 2 நாளாகவும் 16:9 விதமாய் வாசிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த வசனத்தில் யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். யாருக்கு பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வாசித்தீங்கன்னா, ஆசா ராஜாவுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. தேவனை சார்ந்து கொள்ளாமல் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்ட அந்த ராஜாவுக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வல்லமையை உணரத்தக்கதாக தேவன் அவனோடு கூட பேசினதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உத்தம இருதயத்தோடு தம்மை சேவிக்கிறவர்களுக்கு தேவையான வல்லமையை, அவர்களுக்கு வேண்டிய வல்லமையை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசாவினுடைய இருதயம் தேவனுக்கு உத்தமமாய் இருந்தது. 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாய் இருந்தது. அவன் தன்னுடைய ராஜ்ய காலத்தில் அவனும் யூத மக்களும் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட தேடினார்கள். முழு இருதயத்தோடு தேடின அவருடைய வாழ்க்கையில் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாறுதலை கொடுத்தார் என்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும். ஆனால் அவன் அதிக நாட்கள் அப்படியாக இல்லை, கர்த்தரை சார்ந்து இல்லை. தேவனுடைய வல்லமை அனுபவித்த அவனுடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து கொள்ளாமல் பின்னாட்களிலே தேவனை விட்டு விலகி சீரியா ராஜாவை சார்ந்து கொண்ட போது தேவன் அவனிடத்தில் இப்படி கேட்கிறார், ஏன் உன் இருதயம் என்னை சார்ந்து கொள்ளாமல் மாறிவிட்டது? தேவன் அவனோடு கூட பேசின போது உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார். மதி இல்லாதவராய் முட்டாளாய் அவன் மாறி போனான். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மற்றவர்களை சார்ந்து கொள்ள அவன் முற்பட்டான். முக்கியமாக இந்த இடத்துல சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள முற்பட்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒருவேளை ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆதி நாட்களை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவாய் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருந்தீர்கள், தேவனை எவ்விதமாய் சார்ந்து கொண்டீர்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமையை நீங்கள் ஆசாவை போல உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் கூட தன்னை விசுவாசிக்கிற தம்முடைய மக்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவர் பூமி எங்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் ஒரே விதமாக நடப்பதில்லை. சில நேரத்தில் நமக்கு இக்கட்டான சூழல் வரும், நமக்கு வேதனைகள் உண்டாகும், தீராத வியாதிகள் உண்டாகும், பல தடைகள் நமக்கு நேரிடலாம். அவ்விதமாக நமக்கு ஏற்படும் போது சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் மற்றவர்களை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. சில வேளைகளிலே நம்முடைய பொருளாதாரத்தை அல்லது பணத்தை நம்புகிறவர்களாக நாம் மாறிப்போகிறோம், அல்லது யாராவது ஒரு மனிதனை நம்புகிறவர்களாக நாம் மாறிப்போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உத்தம இருதயத்தோடு அவரை தேடும்போது அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த தேவ மக்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் தாயார் அன்னாள், அவளுடைய துக்க வாழ்வு ஒரு முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். எப்படி அவளுடைய துக்க வாழ்வு முடிவுக்கு வந்தது? அவளுடைய விசுவாசமுள்ள ஜெபத்தினாலே. 1 சாமுவேல் 1:6 இப்படி பார்க்கிறோம். அவளுடைய நிலைமை எப்படி இருந்தது, அவள் எவ்விதமாக இருந்தால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்கானா என்கிற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள் அங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்னாள் அங்கே பிள்ளை இல்லாதவளாக இருக்கிறாள். அவளுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க தேவாலயத்திற்கு போகிற அந்த நாட்களிலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் தேவாலயத்திற்கு போவது அவருடைய வழக்கமாக இருந்தது. வருடந்தோறும் எல்கானா தன்னுடைய 2 மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு அங்கே போவான். அவன் அதிகமாய் நேசிக்கிற அன்னாள் அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் வீட்டில் எப்படி இருந்திருப்பாள், வீட்டிலேயே அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி சற்று யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறையை பார்த்து, அங்கே பிள்ளை இல்லாத அந்த குறையை கண்டு மிகுந்த துக்கமுடையவளாய் அங்கே அவள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படுத்தும்படியான காரியங்களை செய்தால், வார்த்தைகளை சொன்னால், அவளுடைய வாழ்க்கையே அழுகையாக மாறி போய்விட்டது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் வந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள், பலி செலுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள், இப்போது அங்கே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. பலி செலுத்தி எல்கானா எல்லாம் செய்கிறான். ரெட்டிப்பான பங்கை அன்னாளுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எல்கானா அன்னாளை அதிகமாக நேசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே வாசித்தீங்கன்னு சொன்னால், எவ்விதமாக அன்னாளை அவன் நேசித்தான் என்பதை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1:8 வாசித்தோன்னு சொன்னால், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இவ்விதமாக ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளை சொன்ன போதும் கூட அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை. இது 1 நாள் 2 நாள் காரியம் அல்ல, அநேக வருடங்களாக அவள் இதை சந்தித்தாள். அவள் அழுது கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தாள். சந்தோஷமாக இருக்க வேண்டிய தேவாலயத்திலும் கூட அவள் துக்க முகத்தோடு கூட காணப்பட்டால் அழுது கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். புருஷன் எவ்வளவு தூரம் அவளை அமைதிப்படுத்த முயன்றாலும், ஆறுதல் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவள் விரும்பவில்லை. பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளவு நாட்கள் துக்கமாக இருந்த அந்த வாழ்க்கையில் ஒரு முடிவு கட்ட அவள் விரும்பினாள். அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நிந்தனைக்கு துக்கத்திற்கு முடிவு கட்டினாள். என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் எழுந்தாள், போய் ஜெபிக்க ஆரம்பித்தாள், ஜெபித்தாள். அவளுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை அந்த நாட்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதிகமாய் ஆண்டவரை தேடாத ஒரு காலம், நியாயாதிபதிகளின் காலம், கர்த்தரை விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காலம். ஆனால் இந்த அன்னாள்
அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் அதிக நேரம் ஜெபித்தாள். அமைதியாக அவள் வாய் முணுமுணுத்தது. ஆனால் அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஏலி இதை கவனித்தான். அவள் அங்கே ஜெபித்த போது ஏலி விசாரிக்கும்போது அவன் தவறாக எண்ணி அங்கே விசாரிக்கிறான். எவ்வளவு நேரம் நீர் குடித்து வெறித்திருப்பாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போது அன்னாள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, அதை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1 வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இப்போ அவளுடைய மனதில் இருந்த துக்கத்தை, வேதனையை தேவனுடைய சமூகத்தில் அப்படியாக ஊற்றிவிட்டதை அவள் சொல்லுகிறாள். சொல்றது மாத்திரம் அல்ல, அவள் எழுந்தாள். அங்கே வாசிக்கிறோம் 18வது வசனத்தில், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. நீங்கள் கவனிச்சிங்களா? அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. இங்கே கவனிச்சிங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் அங்கே உண்டானதாக தெரியவில்லை. அவளுடைய சரீரத்திலேயோ வேறு எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. அவள் ஜெபித்தாள். தேவனுடைய வல்லமையை அவள் அங்கே உணர்ந்தால், தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவள் தேவனிடத்தில் ஒரு வாக்கு பண்ணுகிறாள். நீர் ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தால் நான் அவனை தேவனுடைய சன்னதியிலே வந்து விடுவேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக ஜெபித்த போது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அடுத்து பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கட்டளையிட்டார். அவள் முதலாவது குமாரனை பெற்று அந்த குமாரனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டதை நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு அதோடு அல்ல, அதற்கு பின்பதாகவும் அவளுக்கு அநேக குழந்தைகள் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முடியாது, மனிதனால் முடியாது, ஒன்று முடியாது என்று சொல்லி எண்ணின அவளுடைய வாழ்க்கையில் துக்கத்தையும் வேதனையை அனுபவித்த அவளுடைய வாழ்க்கையில் தேவன் இறங்கி அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எப்படிப்பட்ட காரியமானாலும் நிந்தையோடு வேதனையோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனிடத்தில் அந்த குறிப்பிட்ட விஷயத்திற்காக நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு. நிச்சயமாய் நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், பெரிய காரியங்களை விளங்க செய்வார். அதோடு கூட நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அதே 1 சாமுவேல் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நிந்தை உண்டானது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நிந்தை உண்டானது. ஆனால் அந்த நிந்தனை எப்படி நீங்கினது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில், அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், பெலிஸ்தன், இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பெலிஸ்தன் அங்கே வருகிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நின்று தேவனுடைய சேனையை நிந்தித்து அவன் பேசுகிறான். 40 நாட்களாக அவன் தொடர்ச்சியாக நிற்கிறான். அங்கே சவுலும் அவனுடைய இராணுவமும் இருக்கிறது. ஒருவருமே அவனை எதிர்த்து போராடவில்லை, எதிர்த்து போகவும் இல்லை. பெலிஸ்தரிலே அவன் ஒருவனாக முன் வந்து, உங்களிலே யாராவது இருக்கிறாங்களா, யாராவது இருந்தாங்கன்னா முன்னாடி வாங்க, என்னோடு கூட சண்டை போட முடியுமா? ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தான். அவன் 9 அடி உயரமுள்ள ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு கூட அவன் அவ்விதமாக காணப்பட்டான். அவனுடைய ஈட்டியும் அவனுடைய கேடவும் மிக பெரியது. இதெல்லாம் பார்த்துட்டு சவுளுடைய போர்ச்சேவர்கள், சவுல் எல்லாரும் பயந்து அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. ஒருத்தருமே இல்லை. ஏன் இப்படி நடந்தது? அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, நமக்கு தெரியும்.
ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் தேவனுடைய ஆவியானவர் அவனிடத்திலிருந்து போய்விட்டார். அங்கே ராஜாவினுடைய நிலைமை இப்படி இருக்க ஜனங்கள் கோலியாத்துக்கு பயந்து பின்வாங்கி விட்டார்கள். அவனை எதிர்கொள்ள ஒருவருமே இல்லாத பட்சத்தில் இப்படியாக 30 நாட்களும் ஓடிவிட்டது. ஆனால் தாவீது பாருங்க, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற அந்த சாதாரண ஒரு பையன், சின்ன பையன், அவன் சகோதரர்களை பார்க்கும்படியாக அவன் படைக்களத்துக்கு போகிறான். தன்னுடைய ஆடுகளை விட்டுவிட்டு போய் அங்கே பார்க்கிறான். எல்லாரும் இவ்வளவு நாளும் 39 நாளும் அவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. இன்னைக்கு தாவீது அங்கே போய் நிற்கும்போது அவனும் அந்த சத்தத்தை கேட்கிறான். வித்தியாசமான சத்தமாக இருக்கிறதே என்று சொல்லி கேட்டு எல்லாம் பார்த்து விசாரிக்கிறான். இவனை கொன்று இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தை நிற்கிறவனுக்கு என்ன தரப்படும்? ஏன்னா அங்கே இந்த மனிதனை, இந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒருவரும் இல்லாத பட்சத்தில் இவன் அந்த கேள்வியை கேட்கிறான். அங்கே நடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் போக முற்படுகிறான். தேவனுக்காக தேவனுடைய இடத்துல இருந்து இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட அந்த நிந்தனையை நீக்குவதற்கு தன்னால் என்ன முடியும் என்பதை அவன் சிந்திக்கிறான். விசுவாசத்தோடு கூட அவன் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள முற்படுகிறான். தாவீதை பற்றி சவுலுக்கு சொல்லப்படுகிறது. சவுலின் உடைகளை அவன் அணிந்து பார்க்கிறான், போருடைகளை அணிந்து பார்க்கிறான், பட்டயம் எல்லாம் தடியெல்லாம் எடுத்து பார்க்கிறான். அது ஒன்றும் ஒத்து வரவில்லை. அவன் வைத்திருந்த சில காரியங்களை வைத்து மேற்கொள்ள அவன் முற்படுகிறான். 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு கவனையும் எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை எதிர்க்க அவன் முன்னேறி போகிறான். இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்த உன்னை தேவன் என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அவன் முன்னேறி போகிறான். மற்றவர்களெல்லாம் பயந்து பின்வாங்கின அந்த நிலைமையில் தேவன் இருக்கிறார். தேவனோடு கூட நீ யுத்தம் பண்ணுகிறாய். இங்கே கவனிச்சிங்கன்னு சொன்னால் அவன் முன் வருகிறான். ஒருவருமே முன்வராத நேரத்தில் தாவீது முன் வந்து அந்த பெலிஸ்தனை மேற்கொள்ள அவன் விரும்புகிறான். அவனுடைய சகோதரர்கள் தடை செய்கிறார்கள். அவனுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. யாரும் அதை பெரிதாக எண்ணவில்லை. தாவீது இந்த காரியத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பல காரியங்களை விசாரித்து கடைசியில் அவனிடத்தில் பேசும்போது இவ்விதமாக சொல்லுகிறான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இவன் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சேனையை நிந்தித்த இந்த பெலிஸ்தன் சாதாரணமாக நான் கொன்று போட்ட கரடிக்கும் சிங்கத்துக்கும் ஒப்பானவன் என்பதை எண்ணி அவன் தைரியமாக முன்னேறி போய் ஒரு கல்லினாலே அந்த பெலிஸ்தனை மேற்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு மிக பெரிய வெற்றியை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். தாவீது அங்கே தேவனுடைய சமூகத்தில் ஒரு சாதாரண ஒரு இளைஞன், ஆனால் அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட அந்த கோலியாத்தை அவன் சாதாரண ஒரு கல்லினாலே மேற்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமையை தாவீதின் மூலமாக விளங்கச் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஒருவருமே செய்ய முடியாத அந்த காரியத்தை தாவீது துணிந்து சென்று தேவனுடைய வல்லமையினாலே அதை அவன் செய்து முடித்தான். அந்த கோலியாத்தை அவன் மேற்கொண்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கோலியாத்தை போல பெரிதாக இருக்கிறது. நம்மால் இதை மேற்கொள்ள முடியுமா? நம்மளால் சமாளிக்க முடியுமா? நம்ம பல விதத்தில் யோசித்து பார்க்குறோம். எப்படியாவது அதை விட்டு விலகி போக விரும்புகிறோம். அந்த பிரச்சனையை மேற்கொள்ள நாம் விரும்புவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனால் பாருங்கள், தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படியாக உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு அன்னாளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்த தேவன், அன்றைக்கு தாவீதுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுத்த தேவன் இன்றைக்கும் நமக்கு வல்லமையை கொடுக்க அவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய வல்லமையை, அவருடைய சர்வ வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். சொல்ல முடியாத ஒரு வியாதி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டது. இயேசு இருந்த காலத்தில்
பலவிதமான வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்தினார், நம்ம அறிந்திருக்கிறோம். சுகப்படுத்தினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், அநேக அற்புதங்களை செய்தார். இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் நேராக போய் அவரிடத்தில் கேட்டு உதவியை பெற்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது சொல்ல முடியாத ஒரு வியாதியாக இருக்கிறது. உதிர போக்குள்ள பெண்ணை குறித்து நாம் லூக்கா 8வது அதிகாரம் 45-46 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். பாருங்க, இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சுகவீனத்தை ஒருவருக்கும் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதி சுகமாக தன்னுடைய செல்வத்தை எல்லாம், பணத்தை எல்லாம் அதிகமாய் செலவழித்து, அதனாலே அவளுக்கு எந்த விதமான லாபம் ஏற்படவில்லை, துக்கம்தான் ஏற்பட்டது. இதை யாரிடம் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு வேதனையை, இப்படிப்பட்ட ஒரு வியாதியை. எங்கே போனாலும் அவளுடைய பிரச்சனை, அந்த வியாதி தீரவில்லை. தீர்க்க முடியாத பிரச்சனையாக அது இருந்தது. அதிகமாக அதனாலே வருத்தப்பட்டாள் என்பதை அங்கே பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலே ஜெபாலயத்திற்கோ பொது இடத்திற்கோ தேவாலயத்திற்கோ எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல், எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த அவள் ஒரு நாளிலே தீர்மானம் எடுத்தாள். அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். வித்தியாசமான ஒரு நிலைமையிலே இயேசுவை சந்திக்க அவள் விரும்பினாள். இயேசுவிடம் சொல்லவோ அவரிடத்திலே கோரிக்கை வைக்கவோ அவள் விரும்பவில்லை. அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால், அவருடைய ஆடையை தொட்டால் நிச்சயமாக நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் நினைத்தாள். அந்த காரியத்தை குறித்து அவள் நினைத்து கொண்டு மிகுந்த கூட்டம் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இவள் போய் தொட்டதை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அவரை சுற்றி நெருக்கி கொண்டிருந்தார்கள். அதுதான் நம்ம வாசிக்க கேட்டோம். ஆனால் ஒருவருமே தேவனுடைய அந்த வல்லமை உணர முடியவில்லை. ஆனால் இவள் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கூட போன போது தம்முடைய வல்லமையை ஆண்டவர் அங்கே விளங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது மத்தேயு 9 அதிகாரம் 21 வசனத்தில், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தொட்டபோது தேவனுடைய வல்லமை அங்கே புறப்பட்டு போனது. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் அங்கே மறைந்திருக்க கூடாமல் தேவனுடைய சமூகத்தில் வந்து எல்லா காரியத்தையும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத காரியத்தோடு கூட நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அது வியாதியோ எந்த காரியமோ, மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையும் தேவனாலே மாற்ற முடியும். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். எனவே நீங்கள் இந்த காரியத்தை குறித்து யோசித்து பாருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வரும்போது எந்த காரியமாக இருந்தாலும் அது மாற்றப்படும். அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தம இருதயத்தோடு காணப்படும் போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. அவருடைய வல்லமையின் மூலமாக நாம் விடுதலை பெற முடியும். இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமாக உணர்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவளுடைய வாழ்க்கையை மாற்றினாரோ அதே விதமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் விரும்புகிறார். தீர்க்க முடியாத நிந்தனைகளையும் வேதனைகளையும் அவர் மாற்ற அவர் விரும்புகிறார். நாம் விசுவாசத்தோடு கூட
ஜெபத்திலே அவரிடம் போய் கூறும்போது நிச்சயமாக தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கும். அது மாத்திரல்ல, அங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தனையை தாவீது தனி ஒருவனாய் நின்று அதை நீக்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாக அந்த மாபெரும் கோலியாத்தை அவன் மேற்கொண்டு மிக பெரிதான ஒரு வெற்றியை அவன் பெற்றுக் கொடுக்கிறான் இஸ்ரவேல் மக்களுக்கு. இது அவனுடைய பலத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய வல்லமையினாலே அது ஏற்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிரப்போக்குள்ள ஸ்திரீ, எதையுமே இயேசு கிறிஸ்துவிடம் கூறாமல் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு போய் வஸ்திரத்தை தொட்டு அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வியாதியிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றார். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இந்த நாளிலே கடந்து வருகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு. தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமை விளங்க செய்ய உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக அநேகருடைய வாழ்க்கையில் விளங்கின அதே வல்லமை இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு கூட உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய பிரச்சனைகள், அவருடைய நிந்தனைகள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய வியாதிகள், இவற்றிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று உம்முடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க அவர்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை தரவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதே நாளிலே இதே நேரத்தில் மீண்டுமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.